அதிகாலையிலேயே பால் சங்க தலைவரை மர்ம நபர்கள் கடத்த முயற்சி செஞ்ச சம்பவம். பால் பண்ணைக்கு போனவரை வழிமறிச்சு வலுக்கட்டாயமா கார்ல ஏற்ற முயற்சி செய்யக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி. மர்ம நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கரூர் தாலுகாவினுடைய பால் வியாபாரிகள் சங்க தலைவராகவும் கரூர் மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய துணை தலைவராகவும் இருந்து வரக்கூடியவர் தான் பழனிசாமி அப்படின்றவரு. இவரு கரூர் செங்குந்தபுரம் பகுதியில பால் பண்ணை ஒண்ணு நடத்திட்டு வராரு. எப்பயுமே அதிகாலையில பால் பண்ணைக்கு போறது வழக்கம். அப்படிதான் இவரு வழக்கம் போல கடந்த பிப்ரவரி 21 அன்னைக்கு அதிகாலை 4:45 மணி அளவுல தன்னுடைய பால் பண்ணைக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. அப்போ போற வழியில வெள்ளை நிற கார்ல 2 நபர்கள் காத்திருந்ததா கூறப்படுது. இவரை வழிமறிச்சு வலுக்கட்டாயமா காருக்குள்ள ஏற்ற முயற்சி செஞ்சதாகவும் இவர் கத்தி கூச்சலிட்டதால உடனடியா அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போனதாகவும் கூறப்படுது. உடனடியா காவல் உதவி என்ன அழைச்சு இது தொடர்பா அவர் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டதா கூறப்படுது. மேலும் காவல்துறையினர் துரிதமா செயல்பட்டு மர்ம நபர்களை கண்டுபிடிச்சு தருமாறு முதலமைச்சருக்கும் காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகியோருக்கு பால் வியாபாரிகள் சங்கம் சார்பா மின்னஞ்சல் வாயிலா புகார் அளிச்சிருந்திருக்காரு. இப்போ இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.